ஃப்ரைடே லஞ்சுக்கு ஹைதராபாதி ப்ரான் பிரியாணி பண்ணலான்னு இருந்தேன். அதுக்காக கொஞ்சம் ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஹைதராபாதி ப்ரான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து ஒரு 2 hours வந்து ப்ரான்ஸ் எல்லாம் மேரினேஷனில் வைக்கணும். அதனால காலையில் எழுந்திரிச்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஊற வச்சிருந்தேன். அதையுமே வந்து பாயில் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுவும் பாயில் பண்ண வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்யக்கூடிய ப்ரொசீஜர் தான். எப்பயும் செய்யறதை விட இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரான்ஸ் வந்து டக்குன்னு குக் ஆயிரும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே லேயர் பண்ணி அசம்பிள் பண்ணியாச்சு. நான் பெருசாக ரெசிபிஸ் எதுவுமே ஷூட் பண்ணலை. ஸோ அன்னைக்கு டைமே இல்லை அப்படின்றதுக்காக ஸோ வீக் டேஸில் நான் இன்ஷால்லாம் வந்து இன்னொரு நாள் இது செஞ்சு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ப்ரான் பிரியாணி மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ப்ரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான் இருந்தேன். பட் டைம் இல்லாதனால ஃபுல்லாகவே வந்து ப்ரான் பிரியாணியாவே ஒரே ரெசிபியாக செஞ்சாச்சு. இது கூடவே எக் மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டு அண்ட் ரைத்தா வச்சு சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. அதனால எங்களோட லஞ்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.